ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா புதுசு புதுசாக தான் விடிஞ்சிக்கிட்டு இருக்குது. வரும்பொழுது வெளிச்சம், போகும்பொழுது இருட்டு. அது சரி, உண்மையான விடியல் அப்படிங்கிறது என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. விடியல் நேரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எந்த நேரம்? இதே கேள்வியை ஒரு துறவி தன்கிட்ட இருந்த சீடர்களை பார்த்து கேட்டாராம். சீடர்களே, விடியல் நேரம்னு சொல்கிறோமே, அது எந்த நேரம் அப்படின்னு உங்களால் துல்லியமாக சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். சீடர்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு சீடர் எழுந்திருச்சார். நான் சொல்கிறேன்னார். சொல்லுன்னாரு. தொலைவில் வரக்கூடிய ஒரு மிருகம் ஆடா அல்லது மாடா அப்படின்னு இனம் கண்டு கொள்ளுகிற நேரம் இருக்கு பாருங்க, அதுதான் விடியல் நேரம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். ஆனால் அது சரியான பதில் இல்லை. விடியல் நேரம்ங்கிறது அது இல்லை அப்படின்னார் அந்த துறவி. பேசாமல் அவர் உட்காந்துட்டார். அப்புறம் இன்னொரு சீடர் எழுந்திருச்சார். நான் சொல்கிறேன்னார். சொல்லுன்னார் துறவி. தூரத்தில் ஒரு மரம் இருக்குது, அதை உத்து பார்க்குறோம். அது ஆலமரமா அல்லது அரச மரமா அப்படின்னு அடையாளம் காணக்கூடிய நேரம் இருக்கு பாருங்க, அதுதான் விடியல் நேரம் அப்படின்னார். அவர் மாடா ஆடான்னு தெரிகிற நேரம்னு சொன்னார். ஒரு மரம் அரச மரமா ஆலமரமான்னு வித்தியாசம் தெரிஞ்சுட்டுதுன்னா பொழுது விடிஞ்சுட்டுதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறது மாதிரி இவர் சொல்கிறார். துறவி பார்த்தார், இதுவும் சரியான பதில் இல்லைன்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் எந்த சீடரும் எழுந்திருக்கல. எதுக்கு அனாவசியமாக சொல்லி அது சரியான பதில் இல்லைன்னு அவர் சொல்ல நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு பேசாமல் இருந்துக்கிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய அசட்டுத்தனம் தான் வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் பேசாமல் இருந்துட்டாங்க. சுவாமி, நீங்களே சரியான பதிலை சொல்லிவிடுங்க, உண்மையிலேயே விடியல் நேரம்ங்கிறது எது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அந்த துறவி பதில் சொன்னார். நம்முடைய உதவியை நாடி வருகிற ஒரு ஆண் நம்முடைய சகோதரன் அப்படின்னும், அது மாதிரியே வரக்கூடிய ஒரு பெண் நம்முடைய சகோதரி அப்படின்னும் நினைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கு பாருங்க, அதுதான் விடியல் நேரம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த துறவி. அதாவது ஒருத்தரை பார்க்குறோம், நம்மகிட்ட உதவி கேட்டு வராங்க. அப்படி வர்றவர் ஒன்று நம்முடைய சகோதரனா நமக்கு தெரியணும், இல்லைன்னா நம்முடைய சகோதரியா தெரியணும். அப்படி நாம் உணர ஆரம்பிச்சிட்டோம்னா உண்மையான விடியல் நேரம் அதுதான் அப்படிங்கிறது துறவியோட விளக்கம். ஆக அவர் சொல்ற அந்த விடியல் வெளியில இல்ல, உள்ற இருக்கு. இந்த பெரியவர் சொல்ற அடிப்படையில யோசிச்சு பார்த்தா இன்னமும் நமக்கு விடிவு காலம், விடியல் நேரம் வந்ததா தெரியலையே. தினமும் பேப்பரை பாருங்களேன், அடுத்தவங்களை சகோதரியாவும் சகோதரனாவும் நினைக்கிற சகோதரர்களே அந்த காலத்துல பார்க்க முடியுது. அடிச்சு விரட்டுறதும் நீ வேற நான் வேறங்கிற நினைப்பும் தானே இப்போ அதிகமாக போயிட்டுது. அப்படி இருக்கிறப்போ இப்போ விடியல் நேரம் வந்துட்டுது அப்படின்னு எல்லாம் சொல்றது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது இல்லையா? அதான் இந்த வருஷ பிறப்புகள்லாம் சில பேர் நல்ல விடியல் இது மாதிரி பொழுது விடியணும் அப்படின்னு புத்தாண்டு வாழ்த்தெல்லாம் அனுப்புறது உண்டு. அதான் ஒரு வருஷ பிறப்பு அன்னைக்கு ஒருத்தர் வாழ்த்து அனுப்புனாராம். வாழ்த்து அனுப்புனேன்னே அது சேர்ந்துதான்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். இவர் உடனே கிடைச்சிட்டுதே, நானும் நன்றி கார்டு அனுப்புனேனே, அதுவும் உங்களுக்கு சேர்ந்துருக்குமேன்னாராம். ஏன் சார் பொய் சொல்றீங்க, நான் உங்களுக்கு வாழ்த்தே அனுப்பல, சும்மா சொல்லி பார்த்தேன், உடனே அது கிடைச்சதுன்னு அடிச்சு விடுறீங்களே அப்படின்னாராம் அவரு. அதுக்கு இவரு சொல்லியிருக்கார், ஏங்க நீங்க அனுப்புனதாக நீங்க போய் சொல்றீங்க, அப்படி இருக்கிறப்போ அது கிடைச்சதாக நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னாராம் இவரு. இவங்களுக்கெல்லாம் எப்போ விடிவு காலம் வர்றது, விடியல் நேரம் வர்றது?